தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தியாகம லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 முதல் 40 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 22வது வாக்கியம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். அப்போ அர்ப்பணிக்க எருசலேமுக்கு அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். குழந்தையை அர்ப்பணிக்க. அப்போ அர்ப்பணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. இறைவனுக்கு முழுமையாக கொடுப்பது. பெற்றோராக நீங்களும் நானும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? பிள்ளைகளை முழுமையாக கொடுத்திருக்கிறீர்களா? கணவன் உன் மனைவியை இறைவனுக்கு முழுமையாக நீ கொடுத்திருக்கின்றாயா? மனைவி கணவனை முழுமையாக நீ கொடுத்திருக்கின்றார். அர்ப்பணிப்பு என்று சொல்கின்ற பொழுது இறை காரியங்கள் செய்வதற்கு நாம் விட்டு கொடுப்பதும், இறை காரியம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுப்பதும், இறை காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போவதும். உலகம் 2வது இடத்தில் வர வேண்டும். ஆனால் நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கு தெய்வத்தை 2வது இடத்தில் காட்டிக்கொண்டு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் போய் விடுகின்றோம். கடமைக்காக நான் கத்தோலிக்கனாக இருக்கின்றேன், கத்தோலிக்கனாக பிறந்து இருக்கின்றேன், அதனால் கடமைக்காக நான் போக வேண்டும். ஞாயிற்றுமை கடமைக்காக திருப்படிக்கு போகின்றேன், கடமைக்காக பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்புகின்றேன், கடமைக்காக குடும்பத்தில் ஜெபமாலை ஜபிக்கின்றேன். ஏதாவது நெருக்கடி வந்தது என்றால் அப்போ நாம் போவதில்லை. வேலை கடந்து வருகின்ற சமயத்தில் அன்று ஆனது நாம் இறைவனுக்கு அல்ல முக்கியம் கொடுப்பது, வேலைகளுக்கு முக்கியம் கொடுக்கின்றோம். காரணம் ஆலயத்துக்கு போனால் பைசா கிடைக்காதே, ஆலயத்துக்கு போனால் எதுவும் வராது. ஆனால் ஆலயம் என்பது 2வது இடம் வந்து விடுகிறது. வழிபாடுகள் எல்லாம் 2வது இடம் வருகிறது. தியானம் எல்லாம் 2வது இடம் வருகிறது. இறை வார்த்தையெல்லாம் 2வது இடம் வந்து விடுகிறது. நீ நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, உனக்கு முக்கியம் கொடுத்து வாழ வேண்டும். அப்பேற்பட்ட அர்ப்பண வாழ்வை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறை சந்நிதியில் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, எனக்கு சக்தியை தந்தருளும். உம்முடைய வல்லமையால் உம்முடைய கிருபையால் என்னை நிரப்பியல்லும். நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி தந்துட்டோம். உம்முடைய இரக்கம் என்மேல் என்றும் பொழிம்படி செய்துள்ளோம். உமக்கு மட்டுமே அர்ப்பணித்து இந்த உடலும் மனமும் உள்ளமும் உமக்கு அர்ப்பணித்து உனக்காக இந்த உலகத்தில் பணியாற்ற, உனக்காக இந்த உலகத்தில் நான் வாழ சக்தியை தந்துள்ளோம். உன்னை வெளிப்படக்கூடிய கிருபையை தந்துள்ளோம், வெளிப்படுத்தக்கூடிய கிருபையை தந்துள்ளோம். மாதாவே, விசேஷமாக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.